அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பெரும்பாலான உறவுகள், சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் நம்ம அவங்கள பற்றி யோசிப்பது கிடையாது, சிந்திப்பது கிடையாது. ஆனால் அவங்க இறந்ததற்கு பின்னால் ரொம்பவே யோசிப்போம், சிந்திப்போம், அவங்கள பற்றியெல்லாம் பேசுவோம். உறவுகள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களை கவனிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், ஒரு பந்தத்தையும் நம்மளுக்கு உருவாக்கி தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஹதீஸு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை அறிவிப்பாங்க. சஹீஹ் அபுதாவுது, சுனன் நசாய் போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். உன்னுடைய உறவினர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதுகாப்பு தேடி வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நீ பாதுகாப்பு கொடு. ஏதாவது ஒரு தேவைக்காக வேண்டி அல்லாஹ்னுடைய பெயரை சொல்லி அல்லாஹுக்காண்டி நீ எனக்கு நீ உதவி செய் என்று சொன்னால் எந்த மறுப்பும் செய்யாமல் உன்னால் முடிஞ்ச உதவியை நீ செய். ஒமந்தாக்கும் ஏதாவது அல்லாஹ் ஒரு விஷயத்தில் விருந்துக்காண்டி ஃபங்க்ஷனுக்காண்டி அழைச்சாங்கன்னு சொன்னப்பா அஜீபுகு, நீ அவங்களுக்கு நீ பதில் தா. ஒமன் அத்தா இலைக்கும் மழரூஃபா, ஒரு நல்ல விஷயத்தை உன்ட்ட கொண்டு வந்து தந்தாங்கன்னு சொன்னால் காஃபி ஊக, அதுக்கு நீ பகரம் செய். அதுக்கு உன்னால் முடியலை என்று சொன்னால் அவங்களுடைய தேவைகள் நிறைவேறக்கூடிய அளவுக்குண்டான அந்த பிரார்த்தனைகளை இறைவன்ட்ட நீ கேளு. உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களை உறவை நீ பேணு என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.